நிருப புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 37, 38, 39 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் நம்மோடு பேசும்படியா நாம் ஒரு விசை கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. பாருங்கள், வாசித்த இந்த 3 வசனத்தையும் ஆமென் ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்கள் அதில் கற்றுக்கொள்ள வைத்திருக்கிறார். இங்கே 37வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய வருகை எப்போது இருக்கும் என்று தெரியாது, ஆனால் நிச்சயம் அவர் என்ன செய்வார்? வருவார். வசனம் சொல்லுகிறது, அவர் காலதாமதம் செய்யவே மாட்டார். பாருங்கள், நமக்கு எனவே ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன இருக்காது? பிரியம் இருக்காது. இயேசு கிறிஸ்து வருவார். அப்போ வருகையினுடைய முன்னடையாளமாக இயேசு கிறிஸ்து வரும்போது அநேக விசுவாசத்தில் என்ன செய்ய மாட்டார்கள்? இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அதனுடைய சத்தியம். அதனால தான் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், காலதாமதம் பண்ணார். விசுவாசத்தினால நீதிமான் என்ன செய்யணுமாம்? பிழைக்க வேண்டும், பிழைக்க வேண்டும். ஏனென்றால் இனி இந்த இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் காலங்கள் நெருங்கும் போது எதையாக ஒன்றின் மேலே நாம் நம்பிக்கை கொண்டு பிழைக்க முடியுமா என்று கேட்டால் பிழைக்க முடியாது. நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நமக்கு தரப்பட்டிருக்கிற ஒன்று என்னது மாத்திரமே? விசுவாசம் மாத்திரமே. காண முடியாது. விசுவாசத்தை நம்ம எங்கேயும் போய் காணவே முடியாது. அது நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் மேல் கொள்ளுகிற ஒரு ஆழமான ஒரு பகுதி தான் விசுவாசம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆகில் அவன் மேல் என்னுடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமாயிராது. இப்போ இங்கே 2 பகுதிகளை குறித்து படிக்கிறோம். ஒன்று பின்வாங்குதல், இன்னொன்று விசுவாசிக்குதல். விசுவாசத்தால் ஆமேன் வருகின்ற ஒரு ஜீவிதமும் பின்வாங்கி போகின்ற ஒரு அனுபவமும். பின்வாங்கின ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் மேல் என்னுடைய ஆத்துமா என்ன செய்யாது? பிரியமாயிராது. ஆனால் விசுவாசித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், ஆத்துமா என்ன செய்யும்? ஈடேறி கொண்டே இருக்கும். ஆத்துமா என்ன செய்து கொண்டிருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆத்துமா வளர்ச்சி பாதையில் வருவதற்கு தான் கடைசி காலங்கள் வரும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் நேரங்கள் காலங்கள் நெருங்கி வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கெட்டு போகிறதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? பின்வாங்கக்கூடாது. யோவான் 3:16 நம்ம படிக்கின்றோம், ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் என்னத்தை பெற வேண்டும்? நித்திய ஜீவன் பெறுவதற்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஏன்னா ஒரு ஆத்துமாவை என்ன செய்து கொள்ளக்கூடாது? கெட்டு போகக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகக்கூடாது. ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். பின்ன ஏன் கேடு சம்பவிக்கிறது என்று சொன்னால், விசுவாசத்தை விட்டு ஒரு அணு அளவு நாம் பின்வாங்கினாலும் ஆமேன், அதற்கு பேர் என்ன தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவுக்கு என்ன வந்துவிடும்? சேதம் வந்துவிடும், கேடு சம்பவித்துவிடும். அதனால இங்கே 39வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்துமா ஈடேறுவதற்கு யாரா இருக்க வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். ஆமீன். ஆத்மாவில் இருக்கிற பழு நீங்கத்தக்கதாய், ஆத்மாவில் இருக்கிற குறை நீங்கத்தக்கதாய், ஆத்மாவில் இருக்கிறதான எல்லா விதமான ஆமீன் அந்த சோம்பல்கள் சோர்வுகள் மாறி ஒரு வளர்ச்சிக்கு நேராய் அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படத்தக்கதாய் நம்ம ஆத்மா உள்ளுக்குள்ள வளரும்போது நமக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொன்னால், ஆவிக்குரிய தாகமும் வாஞ்சையும் விருப்பம் உண்டாகும். இப்போ ஒரு சிறு பிள்ளையா இருக்கிற அனுபவத்தில் ஒரு குழந்தைக்கு அதற்கு தக்கதான கொஞ்சம் ஆகாரம் தேவை, அதுக்கு தக்கதான கொஞ்சம் உணவுகள், அதன் மேலே விருப்பம் வாஞ்சை அப்படி உண்டாகும். ஆனால் அந்த குழந்தை தானே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாலிப பிராயத்தை அடையும் போது அந்த கிண்ணத்தில் நல்ல ஆகாரத்தை அது சாப்பிடும். அது ஒரு பெரிய பாத்திரத்தில் என்ன செய்யும்? சாப்பிடும். அதே நேரம் ஒரு முழுமை அடையும் போது இன்னும் அதிகமாக என்ன செய்யும்?
அது அது நாம் சாப்பிடுவோம், அதனுடைய விருப்பம் வரும். அது மட்டுமல்ல, பல ஆகாரங்களை குறித்து நமக்கு என்ன உண்டாகும்? ஆசை உண்டாகும், எண்ணம் உண்டாகும். இது சாப்பிட்டா நல்லா இருக்குமே, இதை சாப்பிட்டா நல்லா இருக்குமே. இப்போ நம்மை ஒரு தற்பரிசோதனை செய்வதற்காக நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். நம்முடைய ஆத்துமா ஈடேறு கொண்டிருக்கிறதே ஆனால் நமக்கு என்ன நடக்கும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் நம்ம ஆரம்ப கட்டத்தில் ஒரு அதிகாரம் படித்து வந்திருப்போம், 1 மணி நேரம் ஜெபித்து வந்திருப்போம், கொஞ்ச நாள் ஒரு வாரத்தில் ஒரு 2 நேரமோ 3 நேரமோ உபவாசம் பண்ணி வந்திருப்போம். இந்த அனுபவம் நமக்குள்ள வளர்ந்திருக்கிறதா? வாஞ்சையும் விருப்பம் இப்போது அதிகரிக்கிறதா? இல்லை அந்த அனுபவங்கள் நம்மை விட்டு குறைந்திருக்கிறதா என்பதை நாம் தற்பரிசோதனை பண்ணினால் நம்மை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். நாமோ விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டு, இந்த ஆத்துமா விசுவாசத்தில் வளர்ச்சி வரும்போது ஆமேன், ஒரு சுபாவமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணவு பரிமாற்ற மாற்றங்களில் வித்தியாசங்கள் வருகிறது போல 5 நிமிஷம் ஜெபம் பண்ண ஜெபம் இப்போ எத்தனை நிமிஷம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு இருந்த நம்முடைய வாழ்க்கையில் 20 நிமிஷம். ஏன்னா அது நம்ம எங்கே வருகிறோம்? ஆத்துமா எங்கே வருகிறது? வளர்ச்சிக்கு நேராக வருகிறது. ஆனால் அதே நேரம் ஆமீன், நம்ம கொஞ்சம் பேக்கில் போனோம்னா நமக்கு இருந்த அனுபவம் போதாது. நல்ல காலையில் வசனத்தை படித்து வந்திருக்கலாம், ஆனால் இப்போ என்னால் படிக்கவே முடியல. நல்ல காலையில் ஒரு ஜெபம் பண்ணி வந்தேன், இல்லைன்னா இடைப்பட்ட நேரத்தில் ஜெபித்து வந்து என்னால் இப்போ முடியவில்லை. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நாமோ கெட்டு போக வேண்டியவர்களாய் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போயிட்டோம்? பின்வாங்கி போயிட்டோம். இந்த பின்வாங்கும் போது என்ன ஆகிறது? அவன் மேல் யாருக்கு பிரியம் வராது? தேவனுக்கு பிரியமாயிராது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானேயாகில் அவன் மேல் என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன இல்லை? பிரியம் இருக்காது. ஆண்டவர் நமக்கு எல்லாம் விருப்பப்பட மாட்டார். ஆண்டவர் விருப்பப்படணும்னா நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமா ஈடேறத்தக்கதாக நாம் வாஞ்சித்து விருப்பப்பட்டு ஆமீன் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கணும். விசுவாசம் என்கின்ற ஒரு காரியம் நமக்குள்ள நிலை நிற்கவில்லை என்றால் நம்ம இந்த உலகத்தில் நமக்கு நிற்கவே முடியாது. சங்கீத பக்தன் சொல்லும் போது 27ஆம் சங்கீதம் அதனுடைய 13வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே தேவபக்தன் அங்கே அழகாய் பாடும்போது சொல்லியிருக்கிறான், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்தில் கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் என்ன செய்திருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஜீவனுள்ளோர் தேசத்தில் நான் என்னத்தை காண்பேன் என்று விசுவாசித்தேன்? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று நான் விசுவாசித்தேன். அதவா நான் விசுவாசித்திருக்காவிட்டால் நான் என்ன செய்திருப்பேன்? கெட்டு போயிருப்பேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நமக்கு நம்முடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, நம்முடைய திறமையினால் அல்ல, நம்முடைய கழிவுனால் அல்ல, நம்முடைய வேறு மற்ற ஏதாகலும் ஆமேன் காரியத்தினால் அல்ல, நானோ ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் என்னத்தை காண்பேன்? கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்பது எங்கிருந்து வரணும்? விசுவாசமாய் வர வேண்டும். நம்முடைய உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து அது நமக்கு ஒரு விசுவாசமா இருக்க வேண்டும். ஏனென்றால் எபிரேயர் 11:1 பார்த்து பாருங்க, விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமா இருக்கிறது. ஒரு 1000 ரூபாயினுடைய ஒரு நன்மை நமக்கு வருமென்று காண்பது அல்ல விசுவாசம். அது வருகிறது, எனக்கு இப்படி கிடைக்க போகிறது என்று காணுகிறதற்கு பேர் விசுவாசமே அல்ல. ஒரு 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 தெளிவுகளும் இல்லாத இடத்துல, அதற்கான ஒரு சான்றுகளும் அடையாளங்களும் இல்லாத இருக்கிற இடத்துல எனக்கு கண்டிப்பாக இந்த காரியம் நடக்கும் என்று அதாவது அந்த இடத்துல என்ன இல்லை, ஒரு விசுவாசிக்கும்படியான ஒரு அடையாளமும் இல்லாது இருக்கும்போது அங்கே நம்ம நிச்சயம் வைக்கணும். அதற்கு பேர் தான் என்னது? விசுவாசம். அதற்கு பேர் தான் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். நம்பப்படுகிறவைகளின் என்னது? உறுதியும் ஆனால் காணப்படலை. யாராவது நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம சொல்லணும், அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? நம்பி இருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். எங்கள் விசுவாசத்தின்படி என்ன செய்யும்? எங்களுக்கு நடக்கத்தான் செய்யும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை குறித்து அவர் வருகிறார், அவர் காலதாமதம் பண்ண மாட்டார், அவர் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கும் போது வருவார்னு கொஞ்ச நாளாகவே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கும்போது நாம் சொல்ல வேண்டும், எங்கள் இயேசு வருவார். எப்போ வருவார்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம்? விசுவாசிக்கின்றோம். அப்போ விசுவாசிக்கிறவர்களை கண்டிப்பாய் சேர்க்கிறதுக்கு கர்த்தர் வராமல் இருக்கவே மாட்டார், கண்டிப்பாய் வருவார். ஏனென்றால் விசுவாசத்தினால் நீதிமான் இப்படி எல்லா காரியத்திலையும், ஆவிக்குரிய ஜீவியத்திலையும் பூமிக்குரிய காரியத்திலையும் நம்முடைய விசுவாசத்தை இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்?
அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். விசுவாசம் என்கிற அடித்தளத்தை சரிபடுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், தொடர்ந்து நாம் படிக்கும்போது இந்த 10ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் 12வது அதிகாரத்தினுடைய ஆரம்பம் வரைக்கும் போகும்போது இங்கே பாருங்கள், இங்கே 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமா இருக்கிறது, அதனாலே முன்னோர்கள் என்ன பெற்றார்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 39வது வசனத்தை பாருங்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் என்ன பெற்றார்கள்? நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி பெற்றார்கள். 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், ஆமென், அங்க படிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப பாருங்கள், விசுவாசத்தால் வந்தவர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். நற்சாட்சி பெற்றவர்களாய் இருந்த அவர்களை ஆண்டவர் சாட்சிகளாய் எழுப்பி அதற்கு பெயர் கொடுத்திருக்கிறார். உங்களை சுற்றி எத்தனை சாட்சிகள் எழுப்பி இருக்கிறேன்? மேகம் போன்ற திரளான சாட்சிகளை எழுப்பி இருக்கிறேன். எதற்காக? அவர்களுடைய சூழ்நிலைகளை, அவர்களுடைய நிலைகளை, அவர்களுடைய காலகட்டங்களை, அவர்களுடைய வயது வரம்புகளை, அவர்களுடைய எல்லா காரியத்தை நாம் வேத புத்தகத்தில் தானே தேடி ஆராய்ந்து ஆராய்ச்சி பண்ணி, இந்த காலத்திலேயா, இந்த சூழ்நிலையிலேயா இவங்க விசுவாசத்தில் சாட்சி உள்ளவர்களாய் நின்றார்கள் என்று அவர்களை நாம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நமக்கு ஒன்றும் இது ஒரு பொருட்டே இல்லை அப்படி என்று சொல்லிக்கொண்டு இன்னும் அதிகமாக விசுவாசத்தில் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? காரணம் நமக்கு உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தால் என்ன செய்திருக்கிறார்கள்? நற்சாட்சியை எழுப்பி நமக்கு ஒரு பெரிய மேகம் போல் இவர்களை சூழ மதில் போட்டு வைத்திருக்கிறார். நாம் அதனால் தளர்ந்து போகக்கூடாது. இன்னைக்கு ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட சாட்சிகள் இல்லாவிட்டால் நம்ம ஒருவேளை கெட்டு போவதற்கு காரணமாக. ஆனால் பாருங்கள், வேத புத்தகத்தில் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது? பரிசுத்தவான்கள் ஆபேல் முதல், அல்லது விசுவாசத்தால் நாம் என்று சொல்லப்பட்ட நம்மைத்தானே கொண்டு அங்கே ஆரம்பிக்கின்றது. 3வது வசனத்தில் ஆரம்பிக்கின்றது. பாருங்கள், 39வது வசனத்தில் அல்லது 40வது வசனத்தில் வந்து படிக்கும்போது அவர்கள் நம்மை அல்லாமல் அப்படி என்று முடிகிறது. நாம் விசுவாசத்தால் நாம் அப்படி என்று ஆரம்பிக்கப்படுகிறது. விசுவாசத்தால் நாம் என்று ஆரம்பித்து 40வது வசனத்தில் படிக்கும்போது அவர்கள் நம்மை அல்லாமல் யாராகாதபடிக்கு, பூரணராகாதபடிக்கு. விசுவாசம் என்று சொல்லப்படுகிறது. அப்பொழுது கவனித்துக் கொள்ளுங்கள், விசுவாசம் என்று சொல்லப்படுவதை வேதம் நமக்கு எப்படி சுட்டி காட்டுகிறது? இது ஒரு தொடர் ஓட்டம் போல. விசுவாசம் என்று சொல்லுகிறது என்னது? ஒரு தொடர் ஓட்டம் போல. நமக்கு முன்னாக ஓடின ஒரு நபர், அது ஒரு அப்போஸ்தலர்களாக இருக்கலாம், அதை சார்ந்து வந்த நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த பல விசுவாசிகளாக இருக்கலாம், பரிசுத்தவான்களாக இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் எவ்வளவோ கண்டுகொண்டு விசுவாச அடிச்சுவடுகள், அதாவது கடந்த நாட்களில் நான் கர்த்தருடைய தாசனிடத்தில் பேசும்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்களை விசுவாசத்தில் அவர்களுடைய ஊழியர் வளர்த்துவதற்காக அந்த காலகட்டத்தில் 5 ரூபாய்னா பெரிய டிராவல் போகிற இடம், 5 ரூபாய் பஸ் ஏறி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 30 கிலோமீட்டர் போகணும்னு வைத்துக்கிடுங்க. 30 கிலோமீட்டர் பஸ் ஏறி போகிறதற்கு 5 ரூபாய் டிக்கெட்டுனா அவங்க விசுவாசத்தை உறுதிப்படுத்துவதற்காக 2.5 ரூபாய் கொடுப்பாராம். 2.5 ரூபாய் கொடுத்துட்டு சொல்லுவாராம், இந்த சபையில் போயிட்டு கூட்டம் முடிச்சு வந்துரு அப்படி என்று. ஆனால் அவர் பாருங்கள், பாதி இடம் வரைக்கும் தான் போக முடியும், 15 கிலோமீட்டர் தான் போக முடியும். 2.5 ரூபாய் டிக்கெட் எடுத்து அந்த 15 கிலோமீட்டர் அவங்க நடக்கணும். அடுத்து திருப்பி வருவதற்கு 1 பைசாயும் கிடைக்காது. அது ஒருவேளை அங்கே கூட்டம் நடத்த போகிற சபையில் யாராகளும் இறக்கப்பட்டால் மாத்திரமே. இது ஏன் இப்படி செய்கிறார் அப்படின்னு கேட்டால், இவர்களுக்கு ஆண்டவர் மேலே என்ன வரணும்? விசுவாசம் வரணும். விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும், விசுவாச நம்பிக்கை வரணும். ஒரு சோப்பு தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய பாஸ்டர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்களாம், போய் உட்காந்து ஜோம் பண்ணு, கர்த்தர் ஜெபம் கேட்டால் உனக்கு சோப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு ஒரு சோப்புக்காக அன்னைக்கு ஒரு சோப்பு அவர் சொன்னார், அந்த ஊழியக்காரர் சொன்னார், அன்னைக்கு ஒரு சோப்பு 15 பைசா, 15 பைசா ஒரு சோப்புக்காக போய் கேட்கும்போது சொல்லுவாராம், போய் உட்காந்து ஜோம் பண்ணு, கர்த்தர் கேட்டாருன்னா சோப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போய் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்களாம். 3 மணி நேரம், அவர் குறைந்தபட்சம் 3-3.5 மணி நேரம் உட்காந்து ஜோம் பண்ணுவோம். 15 பைசா ஒரு சோப்பு, ஒரு துணி அலசி போடக்கூடிய ஒரு சோப்புக்காக போய் உட்காந்து ஜோம் பண்ணுவாங்களாம். அப்போ அவர் ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் தாண்டி வந்து கேட்பாராம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரான்னு கேட்பார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரா என்று கேட்டால் இவங்க என்ன சொல்லணுமா? கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டாருன்னு சொன்னால் அவர் 15 பைசா கொடுப்பாராம். கர்த்தர் ஜெபம் நம்மள்கிட்ட கேட்டால், ஜெபம் கேட்கப்பட்டதான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்?
இன்னைக்கு நம்மள்கிட்ட உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? தெரியல, கேட்டிருப்பார் ஆண்டவர். அப்போ இதுவரைக்கும் நமக்கு ஜெபம் கேட்டதில் என்ன இல்லை? நம்ம ஜெபம் பண்ணதுலேயே நமக்கு நாங்கள் ஜெபம் பண்ணீங்க இல்லை, ஆண்டவர் ஜெபம் கேட்டாருன்னு கேட்டால் பட்டுன்னு சொல்லணும், ஜெபம் பண்ண கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அப்படி சொல்லுகிற ஊழியர்களுக்கு நிறைய ஊழியர்கள் வளர்ந்துருக்கிறார். அப்படி கர்த்தர் ஜெபம் கேட்டார்னு யாரெல்லாம் சொல்லுகிறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோப்பு கிடைக்கும். முடிச்சுட்டு நிற்கிறவங்களுக்கு மீண்டும் ஜெபம் பண்ணணும். இப்போ கர்த்தர் ஜெபம் கேட்குறது வரைக்கும் போயிருந்துச்சு. அப்போ எதில் வளர்த்தினாராம்? விசுவாசத்தில் எல்லாத்துலேயும் விசுவாசத்தில் வளர்த்தணும். இப்போ ஏன் இவங்களெல்லாம் சாட்சிகளாக எழுப்பினார்? நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் நிற்கணும். எல்லாத்துக்கும் விசுவாசம் நமக்கு வரணும். ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் பூமிக்குரிய காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றிலையும் விசுவாசம் வரணும். ஏனென்றால் இங்கே விசுவாசத்தினுடைய முக்கிய நோக்கத்தை மறக்கக்கூடாது. விசுவாசத்தினுடைய முக்கிய நோக்கம் என்னது தெரியுமா? ஆமென். ஆத்துமா என்ன செய்யும்? ஈடேறும். நாம் ஒரு சிறிய ஒரு பணப்பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பணப்பிரச்சனைக்கு ஓடி போய் நாம் ஒரு மனுஷ முகத்தை தேடுவதை பார்க்கலாம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தர் அதற்காக ஒரு வழிவாசலை திறக்கிறாருன்னா அதுக்கு பேர் அது என்ன உண்டாகும் தெரியுமா? நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள இன்னும் என்ன உண்டாகும்? வளர்ச்சி உண்டாகும். ஆனால் ஒரு மனுஷனை நம்ம தேடி உடனே அந்த காரியத்தை சாதித்து விட்டால் நமக்கு மறுபடி ஜெபிக்க வேண்டும் என்று தோணாது. ஏன்னா நம்ம எதையாவது செய்து காரியத்தை என்ன செய்திடலாம், இதுக்கெல்லாம் போய் உட்காந்து ஜெபம் பண்ணணுமா அப்படி என்கிற எண்ணம் வரும். அதனால தான் நம்ம ஆத்துமாவில் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போகிறோம்? பின்மாற்றத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசத்துக்குள்ளே வர வேண்டும். அப்போ பாருங்கள், நிறைய காரியங்களை ஆண்டவர் இங்கே சொல்லிக்கொண்டு இங்கே சொல்லுகிறேன். ஏன்னா 6வது வசனம் எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது என்ன காரியம்? கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அது எந்த காரியம் அல்ல, சாத்தியமுள்ள காரியமே அல்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எதையாகலும் கர்த்தரிடத்துல, அதாவது பலன், அது ஆவிக்குரிய நன்மையாக இருக்கலாம், பூமிக்குரிய நன்மையாக இருக்கலாம், எதாகலும் நன்மை நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய அஸ்திபாரம் என்று சொல்வது எதில் நிற்கணும்? விசுவாசத்தில் நிற்கணும். சொல்லுங்க பாப்பா, எதில் நிற்கணும்? விசுவாசத்தில் நிற்கணும். அப்படி பாருங்கள், நமக்கு இன்றைக்கு எந்தெந்த விசுவாசம் வர வேண்டும் நிறைய இருக்கிறது. நான் ஒரு 4 காரியங்களை உங்களுக்கு ஆமேன் சொல்ல விருப்பப்படுகிறேன். ஒன்றாவது, ஆமேன் பாருங்கள், 28வது வசனத்தை படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தையும் என்ன செய்தான்? ஆசரித்தான். இப்ப பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நாமோ கெட்டு போகக்கூடியவர்களாய் பின்வாங்கி போகாமல் நம்முடைய ஆத்துமா ஈடேறத்தக்கதா எண்ணத்துல வரணும், நம்ம விசுவாசத்தில் வரணும். அப்போ நிறைய சாட்சிகளை எழுப்பி இருக்கிறார் பார்த்தோம். அதுல ஒரு சாட்சியை தான் நம்ம இங்க படித்தோம். அதுல ஒரு சாட்சி குறித்து கர்த்தர் இங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன சாட்சி என்று சொன்னால், விசுவாசத்தினாலே முதற்பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. இப்ப பாருங்கள், இஸ்ரவேலுக்கு எங்கும், அதாவது ஒரு வாதை அப்படியே வந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரவேலை எங்கும் அழிக்கிறதற்கு, எகிப்தை எங்கும் அழிக்கிறதற்கு என்ன வந்து கொண்டிருக்கிறது? ஒரு வாதை வருகிறது. ஆனால் இஸ்ரவேலை அது என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. பாருங்கள், தொடாதபடிக்கு இவன் விசுவாசத்தினால் என்ன ஆசரிக்கிறான்? பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தை ஆசரிக்கிறான். எதனால மட்டும்? விசுவாசத்தினால. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்ன நேரத்தில் இன்ன நாளில் நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போவேன். எகிப்து தேசம் எங்கும் கடந்து போகும்போது எகிப்து தேவர்கள் மேலே என்னத்தை கொண்டு வருவேன்? நீதி நடப்பிப்பேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எகிப்து தேசம் எங்கும் நான் போவேன், எகிப்து தேவர்கள் மேலே என்னத்தை கொண்டு வருவேன்? நீதியை செலுத்துவதற்காக நான் போவேன். இப்படி கர்த்தர் கடந்து போகும்போது நல்ல கவனிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்ப்பார், ஒவ்வொரு வீட்டையும் பார்ப்பார். ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன நடக்குதுன்னு சொன்னால், மூத்த பிள்ளை என்ன செய்கின்றது? சாகிறது. எகிப்தில் நடந்த சம்பவம் சாட்சியாய் கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் மூத்த பிள்ளை, இந்த வீட்டில் மூத்த பிள்ளை, அந்த வீட்டில் மூத்த பிள்ளை, அந்த பக்கத்தில். அந்த எகிப்தினுடைய சூழ்நிலை ஒன்று நினைத்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, சாவில்லாத ஒரு வீடும் இல்லை. இன்னைக்கு நம்ம ஐயோ
நம்ம இந்தியாவில் பாருங்கள், கிட்டத்தட்ட 140க்கும் அதிகமான கோடி மக்கள் இருக்கிற இடத்துல ஆமேன் ஒரு 1000-2000 சாகும்போதே நம்முடைய உள்ளத்துக்குள்ள பயங்கர வேதனை உண்டாகிறது. ஆமேன். இதே நேரம் 131 கோடி மக்களுடைய வாழ்க்கையிலையும் பாதிப்பு வரும்போது 141 கோடி மக்களுடைய இதே நிலைமை தான் எங்கே வந்திருக்கிறது? அன்னைக்கு எகிப்துக்குள்ள நடந்தது. அப்போ இவன் மோசைக்கு கர்த்தர் ஒரு பிரமாணம் கொடுத்தார், நீ இதை செய். இவன் அதை நம்புகிறான், விசுவாசிக்கிறான். என்னத்தை செய்? ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னார், நீ ஒரு வீட்டுக்கு தகுதியான என்னத்தை தெரிந்து கொள், ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள். இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அதனுடைய இரத்தத்தை எடுத்து கொண்டு போய் நேரம் எங்கே பூசணும்? 2 நிலைக்கால்களையும் மேற்சட்டத்தில் என்ன செய்யணும்? பூசிட்டு கதவை அடைச்சிட்டு எங்கே உட்காந்துக்க? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க. வீட்டுக்குள்ளே உட்காந்துக்க. அந்த ராத்திரி வேளையில் நான் என்ன செய்வேன்? போவேன். அப்போ யாதெல்லாம் வீடுகளில் ரத்தம் பூசப்பட்டதோ, அந்த அடையாளம் போடப்பட்டதோ, அந்த வீடுகளுக்கு ஒரு பிரச்சனையும் வரவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ இது எதனால ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகிறார்? இது நமக்கு திருஷ்டாந்தங்கள் எழுதப்பட்டிருக்கு. நாம் இதிலிருந்து ஆவிக்குரிய பாடம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், ஒன்றாவது நமக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல நமக்கு என்ன வர வேண்டும்? விசுவாசம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல நமக்கு கொஞ்சம் விசுவாசம் வரக்கூடாது, ஆழமான விசுவாசம் வரணும். பண்டு காலத்திலெல்லாம் நான் காலையில் சபையில அதை சொன்னேன். பண்டு காலத்திலெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா உடனடியாக நம்ம அம்மமார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம்னு சொல்லென்று சொல்லி தந்தாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை. நம்ம இன்னைக்கு என்ன சொல்லுவோம் தெரியுமா? போய் உட்காந்து என்ன செய், சோத்திரம் பண்ணு. போய் உட்காந்து என்ன செய், சோத்திரம் பண்ணு. சோத்திரம் நல்லது தான். ஆனால் அன்னைக்கு மாத்திரமல்ல, நம்மளை இருட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது கையை பிடிச்சிட்டு அவங்க வாயிலையும் என்ன இருக்கும்? இயேசுவின் ரத்தம் இருக்கும். நம்மள்கிட்ட என்ன சொல்லுவாங்க? இயேசுவின் ரத்தம் என்று சொல்லு. ஏனென்றால் இயேசுவின் இரத்தத்துக்கு மிஞ்சி இந்த உலகத்தில் ஒரு வல்லமையும் இல்லை. அதனால தான் இந்த உலகத்தை மீட்கிறதற்காக என்ன விலைக்கரையும் கொடுக்கலாம். இதை விட வேறு எத்தனையோ கொடுத்துருக்கலாம், எத்தனையோ விலைக்கரையும் கொடுத்துருக்கலாம். ஆனால் மனுக்குலத்தினுடைய மீட்புக்கு என்னது மாத்திரமே தேவைப்பட்டது? இயேசுவின் இரத்தம் மாத்திரமே தேவைப்பட்டது. அப்போ இயேசுவின் இரத்தம் தேவைப்பட்டதானால் இன்றைக்கு நாம் ஜெயம் பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு நமக்கு தேவை என்னது? இயேசுவின் இரத்தம். காண முடியுமா? காண முடியுமா? காண முடியாது. அப்போ என்ன செய்யணும்? விசுவாசத்தால். எனக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மரித்திருக்கிற என்பதை நாம் எதனால் மாத்திரமே? விசுவாசத்தால் மாத்திரமே. விசுவாசிக்கணும். அவங்க பாருங்கள், விசுவாசத்தினால் எகிப்தில் நடக்கிற சங்காரம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அதற்காக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை கொண்டு வந்து பூசினாங்க. விசுவாசத்தால் அதை செய்தார்கள். எந்த குடும்பத்தில் இரத்த நேமம் ஆசரித்தார்களோ அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரவே இல்லை. அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தாருன்னா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் இந்த முழு உலகத்திலையும் எவ்வளோ பெரிய பால்கடிப்பு வந்தாலும் நமக்கு ஒரு பாதுகாப்பு எங்கே இருக்கிறது தெரியுமா? யாரிடத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் இருக்கிறது. எப்படி? அந்த இரத்தத்தை நாம் விசுவாசத்தால் நம்முடைய நாவுகளில் என்ன செய்ய வேண்டும்? உச்சரிக்க வேண்டும், அறிக்கை பண்ண வேண்டும். என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் 1 யோவான் எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லப்படும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட நம்முடைய ஜபத்துல, நம்முடைய விண்ணப்பத்துல, நம்முடைய வேண்டுதல்ல இன்னையிலிருந்து நம்முடைய ஜப பேட்டனை நம்ம மாத்திக்கிடணும். நம்முடைய ஜப பேட்டனை மாத்திக்கிடணும். என்ன? ஆமென். நாம் அதிகமாய் நம்ம எதுல நம்முடைய வாக்குகளை உச்சரிக்க வேண்டும்? இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்னை கழுவட்டும், என்னை சுத்திகரிக்கட்டும், என்னை பரிசுத்தப்படுத்தட்டும். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்று நாம் உச்சரிக்க தொடங்கும் போது இயேசுவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்கும். பாவத்தினுடைய எந்த சக்திகளும் அப்பொழுது நம்மளை என்ன செய்யாது? தொடாது. இன்னைக்கு ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறவனை கூட எது விழத்தள்ளுகிறது தெரியுமா? பாவம் விழத்தள்ளுகிறது. ஏன் விழத்தள்ளுகிறது? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மேல என்ன கிடையாது? ஆழமான விசுவாசம் இல்லை. அதனால் பாவம் அவர்கள் என்ன செய்து கொள்கிறது?
பிடிக்கிறது, மேற்கொள்ளுகிறது. கண்களின் இச்சைக்கு அடிமைப்படுகிறாங்க, ஆமீன், மாம்ச இச்சைக்கு அடிமைப்படுகிறாங்க, மற்ற காரியங்கள் அடிமைப்படுகிறாங்க. ஆனால் பாவம் ஒரு மனுஷனை தொடாதபடிக்கு இருக்க வேண்டுமே. ஆனால் நமக்குள்ள என்னது மாத்திரம் இருக்கணும்? இயேசுவின் ரத்தம் இருக்கணும். எப்பவும் நம்ம ஜெபத்தில் உச்சரிக்கணும். ஆமீன். நான் ஒரு ஊழியக்காரை ஆரம்ப கட்டத்தில் பார்த்திருக்கிறேன். ஒரு மலையாளி பாஸ்டர், அவர் ஜெபிக்க தொடங்கினால் குഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ കഴുകണം, കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ കഴുകണം, കുഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ കഴുകണം. அவருடைய ஜெபத்துல எல்லா வார்த்தையும் இப்படி இருக்கும். குഞ്ഞാടിന്റെ രക്തത്താൽ கழுகணுமே, ஒரிக்கல் கூடி குഞ്ഞാടിന്റെ രക്തத்தால் என்னை கழுகணுமே, அப்படியே உச்சரித்து கொண்டிருப்பார். ஆமென். இன்றைய வரைக்கும் நான் அறிந்திருக்கிறேன், அதிகமான பாவ வல்லமைகளுக்குள்ளே விழாதபடிக்கு கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சில விஷயங்களை கவனிக்கும் ரொம்ப முக்கியமா இருப்பார். காரணம், யாரெல்லாம் இயேசுவின் இரத்தத்தில் அபயம் பிராபித்து போகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பலத்த பாதுகாப்பு உண்டு. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்கும்போது, வெளிப்படுத்தல் புத்தகம் அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தில் படிக்கும்போது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் தங்கள் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை என்ன செய்தார்கள்? ஜெயித்தார்கள். எதனால் ஜெயித்தார்கள்? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் ஜெயித்தார்கள். எது சம்பவிக்க போகின்றது? என்னது வந்து நிற்கிறது? மரணம் முகமுகமாய் வந்து நிற்கிறது. ஆமீன். மரணம் முகமுகமாய் வந்து நிற்கும் போது மரணத்தின் வல்லமைக்கு தப்புவிக்கிறதற்கு எதை ஆமீன் கையில் எடுத்தார்கள்? ஆயுதம் என்னது? ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் வேத வசனமும் எடுத்துக்கொண்டார்கள். மரணத்தை பற்றி அவங்க யோசிக்கவில்லை. அவங்க மரணத்துக்கு எடுத்த பரிகார ஆயுதங்கள் வேற ஒன்றும் கிடையாது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தையும் சாட்சியின் வசனத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு மரணத்துக்கு அதிகாரியா இருக்கிற பிசாசின் மேல் என்ன கொண்டார்கள்? ஜெயம் கொண்டார்கள். அப்ப பாருங்கள், விசுவாசத்தால் இயேசு இரத்தத்தை நாம் சொந்தப்படுத்தும் போது, இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் என்று விசுவாசத்தால் உச்சரிக்கும் போது, இயேசுவின் இரத்தம் நம்மளை ஒன்றாவது பாவம் தொடாதபடிக்கு பாதுகாக்கிறது. இயேசுவின் இரத்தம் இரண்டாவது மரணத்தின் வல்லமையிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சமாதானம் கெட்டு போய், சமாதானம் இழந்து போய், சந்தோஷம் இழந்து போய் இருக்கும் போதும் அங்கேயும் என்னத்தை தான் எடுக்கணும்? இயேசுவின் இரத்தம். வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட கொலோசியர்கள் நிருப புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கும் போது, ஆமீன், வசனம் அழகாய் நமக்கு சொல்லி தருகிறது. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் நமக்கு என்ன கிடைக்கிறது? சமாதானம் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எப்பொழுது மூன்றாவது நமக்கு என்ன வருகின்றது? சமாதானம். இந்த உலகத்துல மனிதன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்துக்காய் தேடிக்கொண்டிருக்கிறான், ஓடிக்கொண்டிருக்கிறான். என்ன பொக்கிஷத்துக்கு தெரியுமா? சமாதானம் வேணும். என் மனைவிக்கும் எனக்கும் சமாதானம் வேணும், என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் சமாதானம் வேணும், எங்க குடும்பத்துல பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் வேணும், எங்களுக்குள்ள சமாதானம் வேணும் என்று ஓடிக்கொள்கிறான். சமாதானம் தானா வரும். எப்ப தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தை உச்சரித்து ஆராதிக்க தொடங்கணும். இயேசுவின் இரத்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க தொடங்கணும். ஏனென்றால் அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு என்ன வருகிறது? சமாதானம் வருகிறது. சும்மா ஜெபம் பண்ணிட்டு இருந்தா சமாதானம் வராது. இயேசுவின் இரத்தத்தை உச்சரிக்கணும், இயேசுவின் இரத்தத்தை உச்சரிக்கணும், இயேசுவின் இரத்தத்தை அறிக்கை பண்ணணும். இயேசுவின் இரத்தத்துக்கு நம்மளை விட்டு கொடுக்கும் போது நம்ம குடும்பத்துல சமாதானம் கெட்டு போகாது. அல்லேலூயா. ஆனா சாத்தான் இந்த நாட்களில் தந்திரமா என்ன செய்துட்டா தெரியுமா? இயேசுவின் இரத்தத்தை உச்சரிக்கிற ஜெபத்தை நிறைய பேரை விட்டு என்ன செய்துட்டான்? மறைத்து விட்டான், மறந்தே போய்விட்டது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆமென், க்ளோரி, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம் சொல்லுகிறார்கள். ஆனா இயேசுவின் இரத்தத்துக்கு இடமே இல்லை. ஆனால் உண்மையிலே நாம் முதலாவது ஜெபம் பண்ணுகிறதற்கு போய் உட்கார்ந்தால் முதல் நம்முடைய நாவில் என்ன வரணும் தெரியுமா? உம்முடைய இரத்தத்தால் என்ன செய்யும்? கழுவும், என்னை சுத்திகரியும். உம்முடைய இரத்தம் எனக்குள்ள வரட்டும், இயேசுவின் இரத்தம் எனக்குள்ள வரட்டும், இயேசுவின் இரத்தம் எனக்குள்ள வரட்டும், என் பாவத்தை கழுவட்டும், என் மரணத்தின் போராட்டத்திலிருந்து என்னை விடுவிக்கட்டும். ஏன்னா இயேசுவின் இரத்தம் தான் பாருங்கள் பாவத்தை கழுவுகிறது, மரணத்தின் வல்லமைகளை நிர்மூலப்படுத்துகிறது. இயேசுவின் இரத்தம் தான் நமக்கு சமாதானத்தை வெளிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்கள், இயேசுவின் இரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை எபேசியர்களது நிருப புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் படிக்கும் போது, தூரத்தில் கடந்த இரு திறத்தாரை கடந்த காணியாட்சிக்கு வெளியே புறம்பே கடந்த நம்மை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருக்கு சமீபமாய் என்ன செய்கிறது? கொண்டு வந்து சேர்க்கின்றது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு கட்டத்தில் ஜெபிக்க முடியாம, துதிக்க முடியாம, ஆராதிக்க முடியாம நம்ம ஒருவேளை பின்வாங்கி எங்க போயிருக்கலாம்? தூரத்துல போயிருக்கலாம். ஆனா இயேசுவின் இரத்தத்தோடு கூட வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? எங்க வரலாம்?
சமீபமாய் வரலாம். இப்ப பாருங்கள், ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல, இது பழைய ஏற்பாட்டின் பிரமாணம் அல்லவா, காணியாட்சிக்கு புறம் யாருக்கும் உள்ள போக முடியாது. குறிக்கப்பட்ட ஒரு ஆசாரியனுக்கும் அவனும் தகுதி இல்லாதபடிக்கு அங்க உள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது, தூரத்தில் நிற்கணும். ஆனா அவன் எப்படி கிட்ட சேருவான்னு சொன்னா, ஒரே ஒரு வழியாக மாத்திரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவான். எப்படி சொல்லுங்க பார்ப்போம்? ரத்தம் எடுத்துக்கொண்டு. பாருங்கள், மிருக ஜீவன்களை கொன்று கையில ஆமேன் ரத்தமும் எடுத்துக்கொண்டு ஆமேன் அந்த ரத்தத்தை பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற ஒவ்வொரு பனிமூட்டுகளையும் தெளித்து 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 எது வரைக்கும் அவன் போவான்? மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவான். ஒருவேளை இவன் தன்னுடைய, அதாவது முதலாவது இவன் தனக்கு பிராயச்சித்தம் செய்யணும். ஒரு மிருகத்தை கொன்று அவன் ஒன்றாவது தனக்கு என்ன உண்டாக்கி கொள்ளணும்? பாவ நிவர்த்தி உண்டாகணும். உண்டாக்கி கொண்டு யாருக்கு வேண்டி போக வேணும்? முழு இஸ்ரவேலுக்காக வருஷத்தில் ஒரு முறை மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போவது சும்மா போக முடியாது. இவன் கையில இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? ரத்தம். ரத்தம். அந்த ரத்தத்தை பயபக்தியோடு எல்லா உபகரணங்களையும் தெளித்து 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 மகாபரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போயிட்டு அவன் வெளியே தைரியமாய் வருவதற்கு ஒரே ஒரு ஆயுதம் தான் அவன் கையில. அவனுடைய சாமர்த்தியம் கிடையாது, அவனுடைய கழிவு கிடையாது, அவனுடைய திறமை கிடையாது. அவனுடைய கையில் இருக்கிறது பாவ பரிகாரத்துக்காய் சிந்தப்பட்ட ஒரு ரத்தம். நாம் பின்வாங்கி தூரத்தில் இருந்தால், ஜபாவியை இழந்திருந்தால், ஆமீன் ஆராதனை ஆவியை இழந்திருந்தால், நம்மளை சமீபமாய் கொண்டு வந்து சேர்ப்பதும் யாருதான்? எதுதான்? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். எதனால்? விசுவாசத்தினால் மாத்திரமே. எதனால்? விசுவாசத்தினால், வேற ஒரு வழியிலும் அல்ல. அதனால கொஞ்சம் ரத்தத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு போகிறதுனால, விசுவாசத்தால். நான் இங்கே கிடக்கிறேன், கொஞ்ச நேரம் நீங்க பின்மாற்றத்தில் கிடக்கும்போது இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்து ஜெபம் பண்ணி பாருங்க. அப்ப நம்ம கிட்ட வருவோம், ஆண்டவருடைய பக்கத்துல வருவோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சமீபத்தில் கொண்டு வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள், ஆமென். எபிரேயர் நிருப புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 5வது, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவன் உள்ள தேவனுக்கு நம்மளை யாராய் மாற்றி விடுகிறது? ஊழியக்காரர்களாய் மாற்றி விடுகிறது. ஊழியக்காரர்களை மாற்றி விடுகிறது. ஜீவன் உள்ள தெய்வத்துக்கு ஊழியம் செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு என்ன இருக்கிறது? வல்லமை இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், இங்கே நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் ஆத்தும ஈடேற என்ன செய்யணுமாம்? விசுவாசிக்கணும். எதுல ஒன்றாவது விசுவாசம் வரணும்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் விசுவாசம் வரணும். ஏன்னா இங்கே சாட்சிகளாக எழுப்பப்பட்ட 28வது வசனத்தில் படித்தோம். அங்கே அநேக சாட்சிகள் இங்கே நம்ம எடுத்துக்கொள்கிறோம். முதலாய் அங்கே ஆமீன் இஸ்ரவேலர்கள் அன்றைக்கு என்ன செய்தார்கள்? மோசேயினுடைய ஒரு பிரமாணத்தை, தேவன் கொடுத்த அந்த பிரமாணத்தை அவர்கள் விசுவாசத்தால் ஆசரித்தார்கள். எகிப்து எங்கும் சங்காரம் வருகிறது. அவர்கள் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து வாசல் நிலைக்கால்களில் தடவி விசுவாசத்தால் ஆசரித்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்காய் ஒரு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இரத்தத்தின் மேல நமக்கு என்ன வர வேண்டும்? விசுவாசம் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என் பாவத்தை மன்னிக்கும் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை மரணத்துக்கு நீங்களாக்கும் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எனக்கு சமாதானம் தரும் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை ஆமீன் ஒப்புரவாக்கும் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை ஜீவனுள்ள தேவனுக்கு யாராய் மாற்றும்? ஊழியக்காரனாய் மறுபடியும் நிறுத்தும் என்கிற விசுவாசம். விசுவாசம் உண்டா உங்களுக்கு? ஆமீன். ஒரு விஷயம் எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடங்கள்ல கண்களை மூடி, நேரமாகல இயேசுவின் இரத்தத்தை உச்சரித்து கொஞ்ச நேரம் துதிக்க போகிறோம். இயேசுவின் இரத்தம் என்ற எல்லா நாவுகளும் இயேசுவின் இரத்தத்தை மாத்திரம். குட்டி பிள்ளை எல்லாம் சொல்லு, இயேசுவின் இரத்தம் சொல்லு. இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம். இந்த இயேசுவின் இரத்தத்தை நம்ம உச்சரிக்கும் போது பாவங்கள் நம்மை விட்டு ஓடும், பாவங்கள் நம்மை விட்டு ஓடும், சாபங்கள் நம்மை விட்டு ஓடும், மரணத்தின் கண்ணிகள் நம்மை விட்டு ஓடும். நான் விசுவாசிக்கின்றேன். இயேசுவின் இரத்தத்தை நல்லா உச்சரிங்க. இயேசுவின் இரத்தத்தை உச்சரித்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் இரத்தத்தை உச்சரிங்க. இயேசுவின் இரத்தம் நல்ல ஒரு ஆவியில நிறைவோடு கூட ஓ டாபா ஷந்தலக துரிகடகடினா இயேசுவின் இரத்தம், 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 இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் பாவத்துக்கு மேல ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால் மரணத்தின் மேல ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால ஆமீன் சமாதான கேடுகளை உண்டாக்குற வல்லமைக்கு மேல ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தால காணியாட்சிக்கு புறம்பாய் தூரத்தில் கிடக்கிற நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் உம்முடைய சமீபமாய் வருகிறோம். இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்ய எங்களை நிறுத்துகிறது. இயேசுவினுடைய இரத்தம்
உடபலக சந்தலகதனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ரத்தம் 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 ரத்தத்தால் ரத்தத்தால் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தால் 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 இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தால் ஜெயம் ஜெயமே நமக்கு, ஜெயம் ஜெயமே நமக்கு. சொல்லுமா, ஜெயம் ஜெயமே நமக்கு, ஜெயம் ஜெயமே நமக்கு. சொல்லுவோம் மறுபடியும், ஜெயம் ஜெயமே நமக்கு, ஜெயம் ஜெயமே நமக்கு. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய எல்லா பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் ஒன்று செய்ய வேண்டும். என்ன தெரியுமா? விசுவாசத்தால். ஹல்லேலூயா. ஆனால் இதெல்லாம் எங்களால் முடியாது. பாவம் என்னை அடிமைப்படுத்தும், மரணம் என்னை மேற்கொள்ளும், என்னால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது, நான் அவ்வளோதான், பிரிந்து போக வேண்டியதுதான், சமாதானத்தை நான் இனிமேல் பார்க்க முடியாதுன்னு நாம் பின்வாங்கினால் என்ன சம்பவிக்கிறது? அவன் மேலுடைய ஆத்துமா பிரியமாயிராது. ஆனால் விசுவாசத்தில் நம்ம முன்னேறணும். பாருங்கள், இவர்கள் விசுவாசத்தால் இதை செய்தார்கள். விசுவாசத்தால் இதை செய்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 29வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். இரண்டாவது, விசுவாசத்தால் நமக்கு பாருங்கள் என்ன செய்ய வேண்டும், நமக்கு எதிலே விசுவாசம் வர வேண்டும். இப்போ இவர்களை ஆண்டவர் அங்கிருந்து மீட்கிறார். இப்பொழுது இரத்தத்தின் நியமனத்தை ஆசரித்த இவர்கள் தான் அன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? புறப்பட்டு வருகிறார்கள். இவங்க வருகிறாங்க. வரும்போது இவர்களை ஆண்டவர் யுத்தத்தை கண்டா ஜனங்கள் மனமடிவாகி போவார்களே என்று சொல்லி பெலிஸ்தியர் தேசத்தில் கொண்டு போகாம வனாந்திர வழியை நேரம் எங்கே கொண்டு வந்துட்டார்? சிவந்த சமுத்திரத்தில் கொண்டு வந்துட்டார். வனாந்திர வழியை நடந்து நேரே வந்தாங்க. இப்போ பாருங்கள், வனாந்திரம் என்று சொன்னால் ஒரு வழி, அதாவது பாதை என்று சொல்வது ஒன்றுமே அங்கே கிடையாது. முழுவதுமாக எப்படி இருக்கும்? வெட்ட வெளியாய் இருக்கும். எந்த பக்கம் போனால் தப்பித்து கொள்ளலாம், எந்த பக்கம் போனால் தப்பித்து கொள்ளலாம்னு தெரியாது. அப்படி இடப்பக்கம் பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை. வலப்பக்கம் பார்க்குறாங்க, முடியாது. பின்பக்கம் பார்க்குறாங்க, யார் வந்துட்டு இருக்கிறது? பார்வோனுடைய சேனைகள் முழுவதும் வருகிறார்கள். முன்பக்கத்தில் என்ன நடந்தது? செங்கடல். ஆனால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம இப்போ பார்க்குறோம், பின்னால் சத்துரு பயங்கரமாக நம்மளை நெருக்கிட்டு இருக்கிறோம். நம்மளால் முடியவில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை பயங்கரமாக நெருக்குகிறது. இங்கே போகிறதுக்கு நமக்கு பாதை தெரியவில்லை, இங்கே பார்க்கறதுக்கும் பாதை தெரியவே இல்லை. முன்ன பார்த்தா என்னது? செங்கடல். நம்ம அதை தாண்டி போகவே முடியாது. எப்பக்கத்திலும் என்னது? நெருக்கப்பட்டு கிடக்கிறோம். அங்கே என்ன நடந்தது தெரியுமா? அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களுடைய வாழ்க்கையில் வந்ததை பாருங்கள். யாத்திராகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றார், வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். இப்ப பாருங்கள், அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். இப்ப பாருங்கள், முழு இஸ்ரவேலர்களும் இங்கே நின்று கொண்டு சொல்லுகிறார்கள், எகிப்துல பிரேத குழி இல்லைண்டா இங்கே எங்களை கொண்டு வந்தீர். இது எந்த கேட்டகரியில் நம்ம இருக்கிறோம்னு நமக்கு தெரியாது. நம்ம ஒருவேளை புருஷமாரை பார்த்து சொல்லுவோம், என்ன சாகடிக்கிறதுக்கா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தோம். பிரைஸ் தி லார்ட். மனைவிகளை பார்த்து சொல்லுவோம், என்ன கொல்லுகிறதற்கா நீ வந்து வீட்டுக்குள்ளே ஏறின. மருமகளை பார்த்து சொல்லுவோம், எங்கள் குடும்பத்தை நாசம் பண்ணுகிறதற்கா நீ வந்து சேர்ந்த. பிரைஸ் தி லார்ட். பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம், நீ ஒருத்த நிமித்தமாக என் குடும்பத்துக்குள்ள சமாதானம்
இல்லை, எந்த கேட்டகரின்னு நமக்கு தெரியாது. ஆனால் மோசேயினுடைய குரூப்பை பாருங்க. மோசே சொல்லுகிறான், பயப்படாதிருங்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறதா, அவிசுவாசம் இருக்கிறதா, என்னது இருக்கிறது? அல்லேலூயா. இவங்களை போல நம்ம இன்னைக்கு தடுமாறி. ஏன்னா நம்ம சொல்லுகிறதுனுடைய காரணம் என்னன்னா, முன்னையும் போக முடியல, பின்னையும் போக முடியல, வலப்பக்கம் போக முடியல, இடப்பக்கம் போக முடியல. ஏன்னா சாவு நிச்சயம். இதே சூழ்நிலை நீடிக்கும்னா நமக்கு தப்பவே முடியாது என்பதை நம்ம அறிந்து கொண்டு நம்ம தேவ பிள்ளைகள் என்பதை மறந்து இப்பொழுது என்ன செய்கின்றோம்? பேசுகின்றோம். எல்லாம் ஆமேன். சுகமும் விடுதலையும் ஆரோக்கியமும் பணமும் ஐஸ்வர்யமும் நம்முடைய பக்கம் இல்லை, எல்லாம் யாருடைய கையில்? அது நமக்கு விசுவாசம் வரணும். எத்தனை பெரிய செங்கடல் இருந்தாலும் அதை நான் என்ன செய்வேன்? தாண்டுவேன். 18ஆம் சங்கீதத்தில் தாவீது சொன்னான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், தேவனால் ஒரு மதிலை தாண்டுவேன். பாருங்கள், இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விசுவாச அறிக்கை. விசுவாச அறிக்கை எங்கே கிடக்கும்போது 7 பேரும் கவர்மெண்ட் வேலையில் இருக்கும்போது இந்த ஒரு மனுஷனும் ஆடு மேய்த்து கொண்டு கிடக்கிறான். வீட்டில் ஆமீன் ஒரு பெரிய நியாயாதிபதி தீர்க்கதரிசி வருகிறான், அழைப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றா சொல்லிட்டாங்க, தாவீதை இங்கே விழிக்கிறதுனால எந்த பயனும் இல்லை. அந்த தாவீது சொல்லுகிறார், அவர் சொல்லுகிற தகப்பனும் தாயும் என்னை, அவங்க அம்மாவை பற்றி எழுதாட்டியும் ஏன் எழுதலைன்னா அம்மா கூட தாவீதை என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். தாவீது சொல்லுங்க, என் தகப்பனும் என் தாயும் என்ன செய்தார்கள்? கைவிட்டார்கள். என் அம்மாவும் என்ன ஆதரிக்கல, அப்பாவும் என்ன ஆதரிக்கல, 2 பேரும் கைவிட்டாங்க. அண்ணங்களை பற்றி சொல்ல வேண்டாம், அதனால ஒரு வார்த்தை அவர் தாவீது என்ன செய்யல, எழுதவில்லை. ஏன்னா அண்ணங்க ஒரு பொருட்டா தாவீதை நினைக்கவில்லை. அது எங்கேயோ சரி குறை ஆடு அப்பா வேண்டி கொடுத்துருக்கிறாரு, எங்கேயோ பிழைக்குதங்கி பிழைக்கட்டும், ஆமீன், உயிரோடு இருந்தால் பார்க்கலாம், இவ்வளவுதான் தாவீது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உம்மாலே நான் எங்கே போவேன்? ஒரு சேனைக்குள் போவேன், என் தேவனால் ஒரு மதிலை நான் என்ன செய்வேன்? தாண்டுவேன். நடந்ததா நடக்கலையா? ஆமேன். நான் ஆராதிக்கிற சேனைகளின் கர்த்தராகி இஸ்ரவேலின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாய் நான் வருகிறேன் என்று சொல்லி அந்த சேனைக்குள் பாய்ந்து போனான். அல்லேலூயா. 40 நாள் ஆமேன் ஆமேன் பெரிய கால் சட்டையும் கை சட்டையும் ஆமேன் கேடகங்களையும் பிடித்தவங்க பெலிஸ்தீனை காணும்போது முழங்கால்கள் நடுங்கி அவனை கண்டு ஓடும்போது இவன் சொல்லுகிறான், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று விசுவாச அறிக்கையோடு முன்னேறி போனான். அதுபோல மோசே சொல்லுகிற, என்னத்துக்கு கடந்து டென்ஷன் அடிக்கிறீங்க? பயப்படாதிருங்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இன்றைக்கு நின்று கொண்டு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்று காணுகிற எகிப்தியரை இனிமே நீங்க பல பேரும் சொல்லியிருப்பாங்க, மோசைக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு, மோசையினுடைய தலைக்கு என்னதோ குழப்பம் பற்றி போச்சு, மோசைக்கு என்னதோ மந்த புத்தி வந்து போச்சு, ஏன்னா இவ்வளோ பெரிய சேனைகள் வருகிறார்கள், நம்மளை அழித்து போடுவார்கள், இந்த மோசை என்னதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமீன். 21வது வசனம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான், அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் என்ன செய்தது? பிளந்து பிரிந்து போனது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எந்த பக்கத்துல நெருக்கம் வந்து நின்றாலும் பரவாயில்லை. ஏனென்றால் சத்துரு நம்மளை மதில் போடும்போது சும்மா போட மாட்டான். அவன் எப்பக்கத்திலும் நெருக்கும்படி எப்படி மதில் போடுவானா? சூழ மதில் போடுவான். சாதா மதில் போடுவான். இப்போ ஒரு பட்டணத்தை ஒருத்தன் பிடிக்கணும்னு சொன்னா அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு வாசல்ல மட்டும் வந்து நிற்க மாட்டான். வாசல்ல மட்டும் என்ன செய்ய மாட்டான்? வந்து நிற்க மாட்டான். அந்த பட்டணத்தை முழுசா என்ன செய்வாங்க? சுற்றி வளைத்து யாரும் வெளியே போகாம உள்ள போகாத அளவுக்கு அவங்கள நெருக்கும். அப்போ இங்கே உள்ள இருக்கிற மக்களுக்கு பொருளாதார நெருக்கடி வரும். சிலர் நினைப்பாங்க, சரி சத்துரு அப்போ நம்ம போய் அடிமையாக சேர்ந்துடலாம். சிலர் எதிர்க்க நினைப்பாங்க. ஆனால் பலன் இல்லாமல் அப்படி வருகிற நேரத்தில் அட்ராக்ட் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிப்பாங்க. இதே மாதிரி பிசாசுன்னு சொல்லுகிறவன் நமக்கு விரோதமாய் எப்படி இருக்கிறான்? நாம் 1 பேதுரு 5:8 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எப்படி இருக்கிறான்? சுற்றி கொண்டு இருக்கிறான். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகி பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கம் போல் உங்களை வகை தேடி என்ன செய்கிறான்? சூழ்ந்து இருக்கிறான், சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான், வட்டம் விட்டுட்டே இருக்கிறான். அவன் வட்டம் இடும்போது என்ன நடக்கும்னு சொன்னா, நமக்கு வர வேண்டிய பணம் நஷ்டப்படும், சுகம் நஷ்டப்படும், ஆரோக்கியம் நஷ்டப்படும், சந்தோஷம் நஷ்டப்படும், சமாதானம் நஷ்டப்படும். அப்பதான் நம்ம யாரை குற்றப்படுத்துவோம்? அம்மா பிள்ளையை குற்றப்படுத்தும், பிள்ளைங்க அம்மாவை குற்றப்படுத்தும், புருஷன் மனைவியை குற்றப்படுத்தும், மனைவி புருஷனை குற்றப்படுத்தும். ஏன்னா இப்போ இவங்களுக்கு ஒரு வழியும் தெரியாது. அதனாலதான்
ஆனால் மோசேனுடைய நாவல பாருங்கள், பின்னாடி பார்வோனுடைய சேனை, முன்னாடி செங்கடல், இடது பக்கம் போக முடியாது, வலது பக்கம் போக முடியாது. இவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னைக்கு நீங்க காணுகிற எகிப்தியரை இனிமே நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீங்க. சொன்ன வாக்கோடு கையை இப்படி நீட்டினார். கையில் இருந்தது கோல். இந்த கோலுடைய அந்த அந்த அதிகாரத்தினால் பாருங்கள் ஒரு காற்றடித்தது. இந்த காற்றடித்த நேரத்தில் யாருடைய கண்ணுக்கும் அது ஆச்சரியமா இருக்கிறது. ஒரு காற்றடிக்கிறது, சமுத்திர ஜலங்கள் அப்படியே பிரிந்து மதில் போல நிற்கிறது. அந்த தரையெல்லாம் என்ன செய்துட்டு உணங்கி போயிட்டு. நம்ம இப்போ ஒரு ஆற்றுல தண்ணியை கோரி மாத்தினா கூட சகதையா கிடக்கும், ஒரு குளத்துல தண்ணியை கோரி மாத்தினா கூட சகதையா கிடைக்கும். நம்முடைய நீரூற்று கிணற்றுல தண்ணியை கோரி மாத்தினா கூட ஆமீன் முழங்கால் அளவுக்கு சகதையாய் கிடக்கும். இவ்வளவு சகதை நிறைந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை என்ன செய்தார், மாற்றினார். அவங்களுக்கு ஒரு அவிசுவாசம் வரக்கூடாது. அவிசுவாசம் இருந்தாலும் அவர்கள் நடந்து போகக்கூடிய விசுவாசம் வந்தது. எப்படி இருக்கிறது பாருங்கள். அந்த யாத்திராமம் 14:22 படிக்கும் போது, இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. தண்ணி பிரிந்து எப்படி நிற்கிறது, காம்பவுண்டா நிற்கிறது. இப்போ பாருங்க, இந்த கட்டடத்தினுடைய இந்த செவர் அப்படியே தண்ணி மாதிரி நிற்க. தண்ணி நினைச்சுக்கிடுங்க. இந்த தண்ணி இங்கே இருந்து நம்ம சமுத்திர கரையில் நிற்கிறோம். இப்போ நம்ம இதுவரைக்கும் அடைபட்டு கிடந்தோம். இப்போ கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்தார். எத்தனை பேருக்கு விசுவாசம் உண்டு இந்த தண்ணி வெளியே இறங்கி போறதுக்கு? அதுவும் அங்கே நிற்பீங்களா? நம்ம பாதியில் போகும்போது வெள்ளம் வந்துன்னா என்னன்னா வாழ்க்கையெல்லாம். ஆனால் அவங்களுக்கு முடியவில்லை. காரணம், அவங்களுக்குள்ள அவிசுவாசம் இல்லவே இல்லை. ஏன்னா இவ்வளோ செஞ்ச கர்த்தர் நம்மளை நடத்துவார்னு சொல்லிட்டு நல்லா அழகாக என்ன செய்தாங்க, கொஞ்சம் பேடியெல்லாம் காணும். ஏன்னா கரையில் வந்ததும் மீரியாம் என்ன செய்தா, தம்பூரெல்லாம் எடுத்து ஒரு பயங்கர ஒரு பாட்டு ஆராதனை, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கர்த்தர் எகிப்தின் பார்வோனையும் சேனை எல்லாம் என்ன செய்தார், எனவே அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடி ஆராதிக்க தொடங்குறோம். ஏன்னா பயங்கர சந்தோஷம். இங்கே நம்ம எபிரேயர் நிருபத்தில் படிக்கிறோம். ரெண்டாவது, நமக்கு எப்போது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் விசுவாசம் வரணும் தெரியுமா? ஆமீன். நமக்கு முன்னாடி ஆமீன், பின்னாடி, வலப்பக்கம் இடப்பக்கம் எவ்வளோ பெரிய நெருக்கங்கள் இருந்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையாய் கடந்தது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து என்ன செய்தார்கள், அமிழ்ந்தார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த பக்கமும் பாதை இல்லை, இந்த பக்கமும் பாதை இல்லை, முன்னாடியும் தெரியல, பின்னாடியும் தெரியல. பின் அங்கேயே நம்ம மாண்டு போயிடுவோம். முறுமுறுக்காதீங்க, யாரையும் குற்றப்படுத்தாதீங்க, யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரையும் சண்டை பண்ணக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இடத்துல நின்றுட்டு சொல்லணும், கர்த்தர் எனக்கா ஒரு புதிய வாசல் என்ன செய்ய போகிறார், திறக்க போகிறார். ஏன்னா எங்கே நமக்கு வழி அடைக்குதோ அங்கே நமக்கு பாதை பண்டு பாடுவோம் இல்லையா? ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது புது வழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்விலே, திறந்த வாசலை என் வாழ்விலே, அடைக்காத ஆண்டவரல்லோ, அடைக்காத ஆண்டவரல்லோ. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எப்போ பாடியிருப்பாங்க தெரியுமா? இப்படி சூழ சத்துரு மதில் போடும்போது பாடியிருப்பாங்க. ஆமேன். அடைபட்ட வாசலை எனக்கா என்ன செய்வார். நம்ம எப்போதுமே நமக்கு நெருக்கம் வந்துன்னா உடனே நினைக்கணும், கர்த்தர் எனக்காக என்ன திறக்க போகிறார், ஒரு புதிய வாசலை திறக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை இப்படி கொண்டு வந்து நெருக்குகிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால நமக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எதனால்? விசுவாசத்தினால் மாத்திரமே. ஒன்றாவது, நமக்கு இயேசுவின் இரத்தத்தின் மேல விசுவாசம் வேண்டும். இரண்டாவது, நமக்கு வழிகள் திறக்கும் என்கிற ஒரு விசுவாசம் வேண்டும். ஆமேன். அவர்கள் சமுத்திரத்துக்கு ஆமேன் பாருங்கள் பக்கத்தில் நின்று மோசேனுடைய வார்த்தையின்படி பிளந்த போது அப்படியே விசுவாசத்தால் நடந்தது போல நமக்கு விசுவாசம் வரணும். மோசே போல விசுவாசம் வரணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனக்காக இந்த பிரச்சனை என்னை விட்டு என்ன செய்யும், விலகி போகும். இந்த வியாதி என்னை விட்டு விலகி போகும். இந்த நெருக்கம் என்னை விட்டு விலகி போகும். இந்த போராட்டம் என்னை விட்டு விலகி போகும். இந்த பயங்கர கடினமான அனுபவங்கள் என்னை விட்டு விலகி போகும். மாறணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். பின்வாங்கி போகக்கூடாது. நாம் இந்த பிரச்சனைகளை காணும்போது எங்கே போகிறோம், பேக்கில் போயிட்டே இருக்கிற என்னத்தை ஜபம், என்னத்தை பாட்டு, என்னத்தை வசனம் படித்து ஒன்றும் இல்லை. கெட்டு போகிறதற்கு பின்வாங்காமல் ஆத்தும ஈடேற யாராய் மாறணும், விசுவாசிக்கிறவர்களாய் மாறணும். ஒரு அலையிலே சொல்லும், அல்லேலூயா. 2 வசனங்களை கூட நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அடுத்ததாய் 3வது 30வது வசனத்தை படிக்கும்போது, விசுவாசத்தினாலே
விசுவாசத்தினாலே பாருங்கள், எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு என்ன செய்தது? விழுந்தது. யோசுவாவுடைய புத்தகத்தில் வரும்போது 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோவனுடைய வாசல் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக எப்படி கிடந்தது? அடைபட்டு கிடந்தது. ஒருவனும் உள்ளே போகவும் இல்லை, வெளியே வரவும் இல்லை. எரிகோ அடைபட்டு கிடக்கிறது. இப்போ ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பிரமாணம் கொடுத்தார். இப்போ இந்த பிரமாணம் 6ஆம் அதிகாரம் 2லிருந்து வாசியுங்கள். இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன்னுடைய கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். யுத்த புருஷரான நீங்கள் அனைவரும் ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய வேண்டும். 7 ஆசாரியர்கள் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர வேண்டும். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொனி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோட ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்து விழும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேரா என்ன செய்யணும்? ஏற கடவர்கள். இப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஒரு உறுதியான வாக்கை அவர்களுக்கு கொடுக்கிறார். இதோ இவர்கள் எல்லாரும் நான் உங்களுக்கு என்ன செய்துட்டேன்? ஒப்பு கொடுத்தாயிற்று. ஆனா வாசல் என்ன செய்துதான் கிடக்குது? அடைபட்டு தான் கிடக்கு. ஒருத்தன் உள்ள போகல, ஒருத்தன் வெளியே வரவில்லை. ஏன்னா எரிகோ அவ்வளவு சௌகரியமான பட்டணம். ஆமேன். எரிகோனுடைய மதில்ல தான் ஆமேன் பாருங்கள் பெரிய, அதாவது அதை சரித்திரத்தில் படிக்கும்போது 6 ஜோடு என்ன ஓடுமாம்? ரதம் ஓடுமாம். அப்படி யுத்தம் பண்ணக்கூடிய சக்தி படைத்த பட்டணம் தான் எரிகோ பட்டணம். அவ்வளோ விசாலமான மதில்கள். ஆமேன் பாருங்கள், அவ்வளோ பெரிய பட்டணம். இது எப்படி சாத்தியமாகும்? ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுத்தார். ஒன்றும் இல்லை, பொறுமையாக இருங்க, மௌனமாக இருங்கள். இந்த பிரச்சனை வரும்போது விசுவாசத்தில் நம்ம என்னதான் இருக்கணும் தெரியுமா? ரொம்ப பொறுமையாய், ரொம்ப நம்பிக்கையாய், ஆழமாக இருக்கணும், மௌனமாக இருக்கணும். இப்போ 7 நாளும் ஒரு விச பட்டணத்தை என்ன செய்யுங்க? சுற்றி வாருங்கள். எவ்வளோ பொறுமை! 7 என்று சொல்லப்படுகிறதுக்கு நம்ம ஒரு அர்த்தம் கொடுப்போம். என்னது? பூரணம் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த அதாவது பொறுமையானது எப்படி கிரியை செய்யணுமா? பூரண கிரியை செய்யணும். பொறுமை எப்படி கிரியை செய்யணும்? பூரணமாக கிரியை செய்யணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய மனசு கடந்து படபடன்னு அடிக்கும்போது இன்னொன்று செய்ய துணியக்கூடாது. இல்லை, இது ஜெபத்தால தான், என் விசுவாசத்தால் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பூரணமாய் ஒப்பு கொடுக்கணும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தார்கள்? சுற்றினார்கள். ஒவ்வொரு நாளும் சுற்றினார்கள். இந்த மதிலை பார்த்தா நம்ம இப்போ நம்மளை கொண்டு விட்டுட்டு ஒரு மதிலுக்கு கிட்ட ஆண்டவர் கொண்டு விட்டுட்டு ஒவ்வொரு நாளும் என்ன உட்காந்து ஜெபம் பண்ணு, இந்த மதில் இடிஞ்சு விழுன்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நடக்குமா? அது நடக்காது. ஆனால் நடந்திருக்கே. எதனால்? விசுவாசத்தால். அதாவது ஒரு ஊழியக்காரர் சொன்னார், இப்படி சொன்னார், யோனா 3 நாள் மீனின் வயிற்றில் இருந்தாருன்னு சொன்னாலும் நான் நம்புவேன், ஆனைக்கு வயிற்றில் இருந்தாருன்னு சொன்னாலும் நம்புவேன். ஏன்னா அது சொன்னது யாரு? கர்த்தர் சொன்னார். அது வசனம். அல்லேலூயா. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லுகிறேன். இப்போ பாருங்கள், இன்னும் நான் போட்டிருக்கிறது வெள்ளைச்சட்டை. இந்த வெள்ளைச்சட்டை போட்டிருக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் சொன்னார் இது என்னது? பச்சை சட்டைன்னு. சரி, பச்சை பச்சைன்னு சொன்னார். நீங்கள் யாரங்களை நம்புவீங்களா? நான் என்ன சட்டை போட்டிருக்கேன்? வெள்ளை. பச்சை சட்டைன்னு சொன்னால் யாரங்களை நம்புவீங்களா? அப்போ ஆண்டவர் யாரு? பொய் சொல்கிறாரா, உண்மை சொல்கிறாரா? நான் போட்டிருக்கிறது நமக்கு கண்ணுக்கு என்ன குழப்பம் ஒன்று உண்டா? ஒயிட்டு தானே, ஒயிட்டு தான் போட்டிருக்கேன். கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், இது என்ன சட்டை? பச்சை சட்டைன்னு சொல்கிறார். நம்ம சொல்கிறேன் இல்லை ஆண்டவர் இது சொல்ல முடியாது. ஏன்னா அவருடைய வாயிலிருந்து பச்சைன்னு வந்தது இது பச்சை ஆகும். வரல நம்பிக்கை. அல்லேலூயா. இது உண்மையிலே என்ன சட்டை தான்? வெள்ளை சட்டை தான். இல்லை, இது பச்சை சட்டைன்னு ஆண்டவர் சொன்னா இது என்ன ஆகும்? பச்சை ஆகும். இல்லை, இது கருப்பு சட்டைன்னு சொன்னா அது என்ன ஆகும்? ஏன்னா அவருடைய வாயிலிருந்து அவ்வளோ வல்லமை உள்ள வார்த்தை. பூமியை பார்க்கிறார், அது ஒழுங்கின்மையும் சீர்கெட்டதுமாய் கிடக்கிறது. அவர் பார்த்துட்டு சொல்லுகிறார், என்ன உண்டாக கிடவது? வெளிச்சம் உண்டாக கிடவது. அவர் சொல்ல மட்டும்தான் செஞ்சார். என்ன வந்தது? வெளிச்சம் வந்தது.
ஆமென். சூரியன் உண்டாக்கடவுது என்று சொல்லுகிறார், புல்பூண்டுகள் உண்டாக்கடவுது, எல்லாம் வார்த்தையினால். அப்ப அவருடைய வார்த்தைக்கு என்ன உண்டு? அதை நம்ம நம்பணும். இவர் சொல்லுகிறார், நீங்க போய் நீங்க ஆடினாலும் பாடினாலும் ஒன்றும் இல்லை, நான் சொல்லியதன்படி நீங்க என்ன செய்யுங்க, செய்யுங்கள். ரொம்ப முக்கியம் கீழ்ப்படிதல். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இதை செய்ய சொல்லியிருக்கிற, நான் அதை செய்கிறேன். ஏன்னாட்ட இந்த விஷயத்துக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்துக்காக துதிக்க சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்தில் மௌனமா இருக்க சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்தில் பொறுமையா இருந்து ஆராதிக்க சொல்லியிருக்கிறார், இந்த காரியத்தில் மௌனமா இருந்து ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். எந்த வெளிப்பாடை கற்று தருகிறார் அதை உறுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். இவங்கள்ட்ட ஆண்டவர் அங்க போனதுன்னு சொன்னார், நீ கடப்பார நம்மட்டி பிக்காசு எடுத்துட்டு போகாத, ஒரு பிரச்சனைக்கும் போகாத, நீ மௌனமா போய் பட்டணத்தை டெய்லி காலையில் என்ன செய், ஒரு தரம் சுற்றி வா, அமைதியா வந்து உட்காரு. இப்படி 7 நாள் சுற்றி வா. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க தெரியுமா? எரிகோவில் ஒரு வாசல் தான் உண்டு, வாசல் அடைச்சிட்டோம், இவனு சும்மா வாசல் இருக்கான்னு ஒரு நாள் தேடி பார்த்து வரோம், கண்ணு தெரியலையோ, 2வது நாளும் தேடி பார்க்கானுவேன், 3வது நாளும் தேடி பார்க்க. இவனுக்கு என்னதோ நடந்து வந்த யாத்திரையில் என்னதோ என்ன ஆச்சு, மைண்டு ப்ராப்ளம் ஆகி போச்சுன்னு எரிகோ மனுஷர்கள் நினைச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க மேலே பட்டணத்தில் யுத்த தளவாடங்களோடு நிற்கிறாங்க, இவங்க கையில் ஒன்றுமே இல்லை. இவங்க கையில் இருக்கிறது கடப்பாறையும் இல்லை, மம்மட்டியும் இல்லை, பிக்காசும் இல்லை, ஏவுகணையும் இல்லை, AK-47 ஒன்றும் கிடையாது. இவங்க இப்படி கொம்புள்ள எக்காலங்களை பிடிச்சிட்டு இப்படி போயிட்டு வரானுங்க, 4-5 பேர் பெட்டி தூக்கிட்டு போயிட்டு வரானுங்க. அப்போ இவங்க துப்பாக்கி வச்சுட்டு இப்படியே நிற்கிறாங்க பட்டணத்துக்கு மேலே, டெய்லி சுற்றி வந்துட்டே இருக்கிறானுங்க. அவங்களுக்கே தோணிருக்கு, இவங்களுக்கு என்னதோ ஒரு குழப்பம் காணும் பிரைஸ்ல. ஏன்னா அவங்களுக்கு குழப்பம் உண்டாயிருக்கு. ஏன்னா நம்ம ஆயுதத்தோடு நிற்கிறோம், இன்னும் ஒரு ஆயுதமும் இல்லை, பட்டணத்தை இப்படி டெய்லி காலத்தை என்ன செய்யறானுங்க. சரி கொதி தீர என்ன செய்யட்டும். 7வது நாள் வந்தது. 7வது நாள் இன்னும் அவனுக்கு டென்ஷன் ஏறி இருக்கும். ஏன்னா ஒரு தரம் போயிட்டானுவ, 2வது தரம் போறானுவ, 3வது இடம் இன்னும் சுற்றிகிட்டே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். 7ஆம் தரம் சுற்றும் போது கர்த்தர் சொன்னார், இப்ப என்ன செய்யுங்க, ஆர்ப்பரிக்க தொடங்குங்கள். அல்லேலூயா. எதை கர்த்தர் எந்த காரியத்துக்காய் சொல்லுகிறாரோ அதை அந்த நேரத்தில் அப்படியே செய்யும் போது அங்கதான் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. அதை விசுவாசிக்கணும். இப்படி நான் செய்த, இப்ப நம்மளே சிலப்ப தேவனுடைய வார்த்தை என்ன செய்ய மாட்டோம், விசுவாசிக்க மாட்டோம், நம்ப மாட்டோம். ஆண்டவர் சொல்லுவார் போன்னு, நம்ம சொல்லுவோம் போக மாட்டோம். அங்க போய் என்ன எடுக்கிறது? ஆனா போ என்று சொல்லணும். போ என்று சொல்லும் போது நாம் நம்பி என்ன செய்யணும், போகித்தான் ஆகணும். இல்லை போகாது என்று சொல்லுவார், நம்ம அந்த இடத்துல மௌனமா இருக்கணும். எதை ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்கணும். விசுவாசம் செய்கை எதனால், விசுவாசத்தோடு அதை நாம் செய்தால். இப்ப பாருங்கள், அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தால் அவர்கள் எரிகோ பட்டணத்தை எத்தனை தரம் சுற்றினார்கள், 7 தரம் சுற்றி வந்தபோது அந்த பட்டணம் என்ன செய்ததாம், இடிந்து விழுந்தது. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். அப்பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன், எதினால் நமக்கு, ஆமேன், நமக்குரியதை நாம் சுதந்தரிப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். என்ன வேணும், நமக்குரியதை நாம் என்ன செய்வோம், சுதந்தரிப்போம் என்கிற விசுவாசம் வேணும். 1வது நான் படித்தோம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் நமக்கு என்ன வேண்டும், விசுவாசம் வேணும். அந்த இரத்தத்தினால் நமக்கு விசுவாசம் வர வேண்டும். 2வது படித்தோம், 4 பக்கமும் அடைபட்டாலும் எனக்கா என்ன திறக்கும், ஒரு வழி திறக்கும் என்பது. அது யாருடைய விசுவாசமா இருக்கணும், நம்முடைய விசுவாசமா இருக்கணும். நம்ம உலகத்தார் கணிக்கிறது போல கணித்து விடக்கூடாது, அப்படியே நடக்கும். நாம் எதை நம்புகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். ஒருவேளை அப்படி ஆயிருமோ அப்படின்னு நினைச்சு அப்படியே ஆயிரும். விசுவாசத்தோடு சொல்லணும், எங்கே என்ன வழி அடைக்கட்டும், வழி அடைச்சாலும் பரவாயில்லை, எனக்காக என்ன திறக்கும், ஒரு வழி திறக்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், 3வது சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய சுதந்திரம் எனக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்று. ஏன்னா அவர்களுக்கு அப்படி சொல்லப்பட்டதை நம்பினாங்க, சுற்றினாங்க, ஆராதிச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கவில்லை. பட்டணத்தின் மதில்கள் என்ன செய்தது, உடைந்து கீழே விழுந்தது. ஆண்டவர் சொன்னார், எங்க உடையுதோ அது வழியா ஏறி என்ன செய்திருங்க, இடத்தை பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே 6 லட்சம் புருஷர்கள் அப்படியே சுற்றி வரும்போது, ஆமீன், பாருங்கள், அந்த பட்டணத்தை ஃபுல்லா அப்படியே ரவுண்டு கட்டி அத்தனை கோத்தரத்தார் நின்று இருப்பாங்க. பட்டணத்தின் சுவர்கள் அப்படியே இடிந்து விழுந்தது. இவங்க அதன் மேலே எங்கெங்கே ஏறினார்களோ, ஏறி பிடித்தார்களோ, அது அவர்களுடைய என்னதாய் மாறிற்று, சுதந்திரமாய் மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப அடுத்த ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஜெபிக்கும்படியா நான் விரும்புகிறேன். அதனுடைய 31வது வசனத்தை படியுங்கள். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட என்ன ஆகாதிருந்தால், சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா. யார் இவள்? உலகத்தில் மிகவும் தரம் கட்ட ஒரு நபர், சீர்கட்ட நபர். எங்க இடம் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதனால கீழே ஒரு இடம் இருக்காத, அங்கே எங்கேயும் போய்
ஒளிச்சிருன்னு சொல்லிட்டு எங்க வீடு? எரிகோ பட்டணத்து மதிலுக்கு மேல வீடு கட்டி அங்க இருந்தாள். இப்ப பாருங்கள், யோசுவா 2ஆம் அதிகாரத்துல வரும்போது ஆமேன், யோசுவா 2 வேவுக்காரரை அனுப்பினான் பட்டணத்தை போய் பார்த்து வரக்கு. இந்த வேவுக்காரர்கள் அப்படியே அவங்க எங்கேயோ ஒளிச்சு போய் நேர ஏறினது எங்க? ராகாவனுடைய வீட்டுக்குள்ள போய் ஏறிட்டாங்க. என்ன நடந்திருக்கும்? பிரேசலாட் எவனோ போய் ராஜாவிட்ட சொல்லி கொடுத்தா, வித்தியாசமான 2 பேர் இன்னைக்கு அங்க போனதை நாங்க பார்த்தோம். ராஜா ஆள் அனுப்பினான். ராஜா ஆள் அனுப்பி கேட்கும்போது இவா பாருங்கள், எவ்வளவு மோசமான ஸ்திரியா இருந்தாலும் அவர்களை அவள் எப்படி ஏற்றுக்கொண்டாலாம்? சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள். சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள். இப்போ நமக்கு விரோதமா ஒரு பெரிய தீய செயல் நடக்கிறவர்களை நம்ம சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா அவள் என்ன செய்தாள்? சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொண்ட போது ராஜாவால் அனுப்பப்பட்ட மனுஷர்கள் வருகிறாங்க. அவங்க கிட்ட சொல்ற, எனக்கு தெரியாது, அவங்க வேற எங்கேயும் போயிருப்பானுங்க, நீங்க வேணா தீவிரமா போய் அவங்களை என்ன செய்யுங்க, தேடி கண்டுபிடிங்க, ஆமீன், தப்பிச்சு போயிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பி விட்டு கொண்டு இவங்களிடத்துல ஏறி போய் அவள் சொல்லுகிற வார்த்தைகள் உண்மையிலே நான் இதை அதிகாலை வேளையில் அதை தியானிக்கும் போது என்னுடைய உள்ளத்துக்கு உள்ள அது ஒரு பெரிய புதுமை போல சந்தோஷத்தை உண்டாக்குனது. சில வசனங்களை நான் வாசிக்கும்படியே விரும்புகிறேன். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். நல்ல கவனிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாய கர்த்தரே உயர வானத்திலும் கீழ பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்குண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால், அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, ஆமென். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நம்மை தேடி வருகிறவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர். என்ன செய்வார்? தேடி வருவார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் ஒருவேளை உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டாலும், உலகத்தால் தவறான முத்திரை குத்தப்பட்டாலும், வேதனைப்படுத்தப்பட்டாலும் நம்மை தேடி வருகிறவர் தான் யாரு? நம்முடைய தேவன். தேடி வருவார். அல்லேலூயா. அவரை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். ஏன் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நமக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம் தான். என்ன விசுவாசம்? அவளுக்கு வருகிறது பாருங்கள் விசுவாசம். என்ன விசுவாசம்? சமுத்திரத்தை 2 என்ன செய்தாங்க? பிளந்தாங்க. ஆமென். அந்த எமோரியரின் ராஜாக்களுக்கு இப்படிப்பட்ட தீமை செய்தார்கள். ஆமென். அதாவது பயங்கரமான அற்புதங்களோடு அதிசயங்களோடு இவர்கள் புறப்பட்டு வந்தாங்க. எரிகோவில் இருக்கிற ஜனங்களுடைய உள்ளம் எல்லாம் என்ன செய்தது? கரைந்து போனது. தேவனை குறித்த பயமும் அச்சமும் நடுக்கமும் அவர்களுக்குள்ளே உண்டாயிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்ததை குறித்து அவள் பாருங்கள், அவளுக்கு ஒரு நிச்சயம் வந்தது. கண்டிப்பா இத்தனையும் அடிமைப்படுத்தி இவர்கள் வெற்றி கொண்டு வருகிறார்களானால் எரிகோ அவங்களுக்கு ஒரு விஷயமே அல்ல. எரிகோவையும் கண்டிப்பா என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. எரிகோவில் இருக்கிற அத்தனை மக்களை என்ன செய்வாங்க?
அழியத்தான் போறாங்கள் என்பதை அறிந்து அவள் உடனே சொல்லுகிறா, பாருங்கள் அவளுடைய விசுவாசத்தை சொல்லுகிறேன். அவள் சொல்லுகிறா, கண்டிப்பா நீங்க இந்த பட்டணத்தை பிடிக்கும் போது எனக்கு மாத்திரமல்ல என் தகப்பனுக்கு, மாத்திரமல்ல என் தாய்க்கு, மாத்திரமல்ல என் சகோதர சகோதரிகளை கொல்ல மாட்டோம் என்று நிச்சயமாய் நீங்கள் எனக்கு ஒரு அடையாளத்தை செய்தே ஆகணும். அவங்க கொடுத்த அடையாளம் என்ன தெரியுமா? தங்கள் ஜீவனை ஈடாக கொடுத்தார்கள். ஜீவனை ஈடாய் கொடுத்து கொண்டுச்சு. அவங்க சொல்லுகிறாங்க, எங்க கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும் போது நாங்களும் தயையும் சத்தியமும் என்ன செய்வோம்? பாராட்டுவோம். நமக்கு ஜீவனை ஈடாய் கொடுத்தது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னத்தை ஈடா தந்திருக்கிறார்? ஜீவனை ஈடா தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஜீவனையே நமக்கு ஈடாய் தந்தவர். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம இந்த உலகத்துல கைவிடுவாரா? இந்த உலகத்தில் நம்மளை விட்டு விடுவாரா? ஒரு சாதாரணப்பட்ட 2 மனுஷர்கள் போய் பாருங்கள், முழு நாட்டுக்கும் அவர்களுக்கு நடந்த அற்புதங்களை அதிசயங்களை கண்டு விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக நீங்க எங்களை காப்பாற்றி ஆக வேண்டும் என்று சொன்னவளுக்கு ஜீவனை ஈடாய் கொடுத்து அவளை காப்பாற்றி இருக்கிறார்களானால் அவளுடைய விசுவாசம் அது. கண்டிப்பா தேசம் பிடிபடும், என்ன நீங்க தப்பு வைக்கணும்னு சொல்லி நம்பினா. அதுபோல ராகாபின் குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு சவத்தை கயிறு கட்டி போட்டிருந்தது. இவங்க சொல்லிட்டாங்க, நாங்க இப்படி சொல்லி இருக்கிறோம், அந்த வீடை நீங்க தயவு செய்து என்ன செய்யக்கூடாது? இடிக்க கூடாது, அந்த ஜனங்களை கொல்லக்கூடாது என்று சொன்னது போல கரெக்டா இஸ்ரவேலர்கள் அவளையும் அவளுடைய குடும்பத்தார், தகப்பன், தாய், சகோதரர்களை எல்லாரும் என்ன செய்தார்கள்? காப்பாற்றினார்கள். அல்லேலூயா. எங்க வந்தா தெரியுமா இந்த ராகாபு? யாருக்கு வம்சாவளியில வந்தா? பிறகு இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளியில வந்தாள். அல்லேலூயா. எப்படி இடம் பிடித்தாள் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்சாவளியில? விசுவாசத்தால். இவளுக்கு ஒரு விசுவாசம். இவங்க கண்டிப்பா இந்த பட்டணத்தை என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க. எரிகோ மக்களை அத்தனை என்ன செய்வார்கள்? கொல்லுவார்கள். ஆனால் நான் இன்னைக்கு இவங்க கிட்ட ஒப்பந்தம் பண்ணினால் என் ஜீவன் என்ன செய்யப்படும்? காப்பாற்ற. எனக்கு ஜீவன் அல்ல, ஆமென், ஜீவன்கள், என் குடும்பம் என்ன செய்யப்படும்? நமக்காக நல்ல ஒரு ஜீவனை ஈடை கொடுத்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் அவரை நமக்காகவும் நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நம்முடைய தாய் தகப்பன்மாருக்காக நம்ம சகோதர சகோதரிகளுக்காக ஆமென் விசுவாசத்தால் அவரை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் வழி திறந்து கொடுத்தால், நாம் மாத்திரமல்ல, அந்த ராகாவை பாருங்க, அவன் உலகத்தால புறக்கணிக்கப்பட்டது. ஆனா அவன் இந்த தொழிலை செஞ்சதப்ப எதற்காக நமக்கு தெரியும். அவன் இந்த தொழிலை செஞ்சதை தன்னுடைய தாய்க்காகவும் தகப்பனுக்காகவும் தன்னுடைய சகோதரனுக்காகவும் சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக. ஆமென். பட்டணத்தின் மதில் மேல ஒரு சொத்து சொகத்தின் மேல் அதிகாரம் கிடையாது, கிருஷி பலன் மேல் அதிகாரம் கிடையாது. ஏன்னா இவனுங்க எல்லாம் இவளை இப்படி ஒதுக்கி கொண்டு ஆமென் அங்க எரிகோ மதிலுக்கு மேல அவளை குடி ஒதுக்கிட்டாங்க. அதனால யாரோ ஒருவனிடத்தில் தவறான ஒரு சம்பாத்தியத்தை அவள் சம்பாதித்து ஆமென் தங்கள் குடும்பத்தை போஷிப்பித்து காப்பாற்றி கொண்டிருந்த இந்த சகோதரிக்கு ஒரு விசுவாசம் வந்தது. இந்த பட்டணம் அழிக்கப்படும், இவர்கள் நிச்சயமா இதை அழிப்பார்கள், ஆனா இவங்க கிட்ட நான் இன்னைக்கு ஒப்பந்தம் பண்ணினால் என்னுடைய முழு குடும்பமும் காப்பாற்றப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நம்மை நிச்சயமாய் நாம் விசுவாசித்தால் நம்மையும் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தாயை, நம்முடைய தகப்பனை, நம்முடைய சகோதரனை, நம்முடைய சகோதரிகளை எல்லாரையும் காப்பாற்றுவார். யாருடைய விசுவாசம் வர வேண்டும்? நமக்குள்ள விசுவாசம். இன்னைக்கு விசுவாசம் உண்டா? நம்ம குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பார், நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பாற்றுவார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்று, நம்முடைய தலைமுறைகளை கர்த்தர் காப்பாற்றுவார். நம்ம விசுவாசித்தால் கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் போடுவோம். ஆண்டவருடைய முகத்தை நமக்கு நோக்கி பார்க்கலாம். விசுவாசத்தால் நாம் கெட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. நாமோ ஆத்துமா ஈடேறத்தக்கதாய் விசுவாசத்துல முன்னேறுவோம். நமக்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருக்கிறது. நமக்கு எந்த பாதை அடைபட்டாலும் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், எனக்காய் ஒரு வழி திறக்கும் என்று விசுவாசத்தோடு சொல்லுங்கள். எனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தை நான் சுதந்திரிப்பேன். அது என்னுடைய விசுவாசம். இந்த பூமி அழிக்கப்படும் போது, இந்த பட்டணம் அழிக்கப்படும் போது, இந்த தேசம் அழிக்கப்படும் போது நானும் என்னுடைய குடும்பமும் காப்பாற்றப்படுவோம். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்லுகிறீங்க? என் குடும்பம் காப்பாற்றப்படும், என் பிள்ளைங்க காப்பாற்றப்படும், என் தலைமுறைகள் காப்பாற்றப்படும். நாங்கள் விசுவாசிக்கின்றோம். அவிசுவாசம் நம்மை விட்டு மாறட்டும். நமக்குள்ள போராடி கொண்டிருக்கிற அவிசுவாசத்தை கடிந்து ஜெபம் பண்ணுங்க. ஆமென். நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தை கடிந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்கள் குறித்த, எங்கள் குடும்பத்தை குறித்த, பிள்ளைகளை குறித்த அவிசுவாசம் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு விலகி போகட்டும். அவிசுவாசத்தின் வல்லமைகள் நிர்மூலமாகட்டும். அவிசுவாசம் இருந்ததினால் அநேக அற்புதங்களை தேவன் அங்கே செய்ய முடியவில்லை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நல்ல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். விசுவாசம் ஆண்டவரே, எங்களுக்குள்ள விசுவாசம் வரட்டும்னு கேளுங்க. விசுவாசம் வரட்டும்னு கேளுங்க. விசுவாசம் வரட்டும். அவிசுவாசம் எங்களை விட்டு மாறட்டும். சொல்லு, நல்ல வாய்த்து
கடந்து சொல்லு. அவிசுவாசம் எங்களை விட்டு மாறட்டும் சொல்லு. அவிசுவாசம் எங்களை விட்டு விலகி போகட்டும். அவிசுவாசம் எங்களை விட்டு மாறி போகட்டும். அவிசுவாசத்தின் நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் எங்களை விட்டு முறியடிக்கப்படட்டும். அவிசுவாசத்தின் வல்லமைகள் எங்களை விட்டு முறியடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஓடமான ஹம்தலக திரகடபலக ஷதரகதனா அம்தலாதரகடக ஷத